வணக்கம் மக்களே, இது மாதிரி ஒரு வாட்டி வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயசானவங்க, குழந்தைங்களுக்கு, எண்ணெய் வந்து ரொம்ப சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சோம்னா எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லைங்க. ஒரு கரண்டி எண்ணெய் இருந்தாவே போதும். வெண்டைக்காய் டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே வெண்டைக்காய் வந்து வெந்துருங்க. ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், வதக்குங்க. வெண்டைக்காய் எடுத்து போட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காய் அதில் எடுத்து போட்டு நல்லா கலரை கொடுங்க. உப்பு சேர்ந்த மாதிரி வரட்டும், ஒன்றும் சேர்ந்த மாதிரியே. வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் தான் இது. 4 காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், தேங்காய்ங்க கொரன்னு அரைச்சிக்கோங்க மிக்சியில். அதை போட்டு 2 கலர் கலக்கி 2 கலர் கலருங்க. இப்படி ஒரு கலர், இப்படி ஒரு கலரு. அவ்வளோதான், இறக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் காய்க்க இந்த ஒரு பொடி அவ்வளோ டேஸ்ட்.